அன்னதானம் சொல்றோம். நம்ம சித்தப்பை ஒருத்தன் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டத்துல இருக்கிறான், நம்ம அவனெல்லாம் பாக்குறது இல்ல இல்லைங்களா? என்னுடைய பெரியப்பா பையன் ஒருத்தன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை நான் பாக்குறது இல்ல. நான் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை தைப்பூசத்துக்கு போய் அன்னதானம் போட்ட உடனே நான் ஜீவகாரனை ஒழுக்கியாகி சன்மார்க்கி ஆயிடுறேன் அப்படிங்கக்கூடிய தாட் அப்படிங்கிறது நம்மள இன்னுமே வந்து ஒரு குறுகிய புத்தியோட இருக்கிறது தான் காட்டுது இல்லைங்களா? நான் வந்து சொல்றது வெளியே இருக்கிறவனுக்கு சோறு போட தேவையில்லை. நம்ம குடும்பத்துல சரிங்களா, சின்ன தாத்தா பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம அவனுக்கு உதவுறது இல்ல இல்லைங்களா? நம்ம 4 பேருக்கு மேல கேஸ் போட்டு வச்சிருக்கோம். வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தணும்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? மனுமுறை கண்ட வாசகத்துல வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, குடிவெறி உயர்த்தி கொள்ளை கண்டேனோ, அரிசியும் கல்லையும் கலந்து விற்றேனோன்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பாவம், அதனாலதான் மறுபடியும் பிறந்தனேன்னு சொல்லி மனுமுறை கண்ட வாசகத்துல மனுநீதி சோழன் பாடுறது மாதிரி அவர் கதை எழுதி வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறாரோ எல்லா பாவத்தையும் நம்ம வாழ்க்கையா நடத்திட்டு இருக்கிறதுனால அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய தத்துவார்த்தங்களும் நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரியும் நடைமுறைக்கு ஒத்துவராதது போலவும் இருந்தாலும் அவர் காலம் கடந்த ஞானி என்பதால் வள்ளுவர் எப்படி 2000 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய குரல்கள் பொருந்தி போது நம்ம பெருமைக்கு தான் சொல்றோமே தவிர எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. அதுபோல வள்ளலாருடைய தத்துவங்களும் காலத்திற்கு எல்லா காலத்திற்கும் ஒத்து போகும். அதை நம்ம பயன்படுத்துவதில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. காரணம் என்னன்னா